யோ கைஸ், ஹாய் கைஸ். வெல்கம் டு சோனோல். எவ்வளோ நாள் ஆச்சு பார்த்து? ரொம்ப மாதங்கள் வருடங்கள். சாரி கைஸ், கொஞ்சம் வீடியோ வந்து கொஞ்சம் இல்லை, ரொம்ப நாள் டிலே ஆயிடுச்சு. அது நிறைய கடைசியாக திருவண்ணாமலையில் போட்டது. அதுக்கப்புறம் இது ஒரு சும்மா ஷார்ட்ஸ் மாதிரி நான் போட்டேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே தான் போடல. மலையிலேருந்து விழுந்த டிப்ரெஷன் அது. மலையில் நாங்கள் மலை ஏறவே இல்லை, இங்கே கிடச்சி வரைக்கும் எரிச்சல. சரி, அது விடுங்க. சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கடா வந்துருக்குறோம்? கூப்பிட்டு வந்து சர்ப்ரைஸ். என்ன பண்ணான்னா வந்து அவன் லூசு பையன் வந்து கண்ணை கட்டி லிட்டரலி கூப்பிட்டு வந்தாங்க. அங்கே போய்த்து எங்கேயோ நிப்பாட்டிட்டு கண்ணை கட்டி கூப்பிட்டு வந்தாங்க. கேட்டால் சர்ப்ரைஸ் தான். புதுசாக கடை கூப்பிட்டு போகிறான். பாப்பா போகலாம். என்னடா உனக்குள்ளே பேசிக்கிறேன்? அது ஒன்றும் இல்லைடா, சர்ப்ரைஸ். அதெல்லாம் கொஞ்சம் அந்த டோன் மெயின்டைன் பண்ணுறேன். சரி, நான் இங்கே உள்ளே போயிட்டு கூப்பிட்றேன். டேய், இது ஹை ஜாயின் தானே? இது கண்டுபிடிச்சி சர்ப்ரைஸா? அடா விடுங்க கைஸ், ஹை ஜாயின்குள்ளே வந்துட்டோம். வந்துட்டு சர்ப்ரைஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. என்னடா இது? சர்ப்ரைஸ்க்கு சர்ப்ரைஸ். என்னது இது? எமோஷன்ஸ் மறைக்க. என்னது? எமோஷன் மறைக்க கண்ணாடி. எமோஷன்ஸ் மறைக்க கண்ணாடியா? ப்ரொமோஷன் பண்ணலாம் வந்து எங்களை எமோஷன் ஆகிடுங்க. ஷோ, என்ன ஆச்சு தெரியுமா? லிட்ரலி நாங்கள் வந்து அந்த பேர் என்ன, அந்த ஃப்ளேம் த்ரோவர் பர்கராக சம்திங் ஏதோ சேலஞ்ச் ஏதோ இங்கே ஹை ஜாயிண்ட் ஏதோ பண்ணுறாங்க. அந்த பர்கரை 10 minutes + 5 minutes சாப்பிட்டு முடிச்சா வந்து சம்திங் இந்த பரதேசி வந்து அதை வந்து ராமாபுரம் எஸ்ஆர் ராமாபுரத்தில் இருக்குது. அந்த பிரான்ச்சுக்கு பதிலாக இந்த பிரான்ச்சுக்கு வந்து கொடுத்து வந்துட்டேன். அண்ணா நகர் இருக்குது. ராமாபுரம் தூரம், இதான் பக்கத்தில். ஜோக்கு இதுக்கு தான் நான் சொன்னேன். அப்போவே நான் நினச்சேன் இந்த மாதிரி ஏதாவது லூசுத்தனமான வேலையை பார்ப்பான்னு நான் நினச்ச மாதிரி ஆச்சு. சரி, வந்ததுக்கு பர்கர் ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம். அதான் பண்ணுறேன். என்ன ஆர்டர் பண்ணலாம்? எனக்கு வந்து பேக்யார்ட் BBQ பர்கர். நான் வந்து எப்பவுமே இங்கே வந்தால் வந்து அந்த பிக் பாய் தான் சாப்பிடுவேன். ஸோ இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து அந்த இப்போ என்ன நேஷ்னல் பர்கரு அது ஆர்டர் பண்ண போகிறேன். அப்புறம் பஃபலோ விங்ஸு 2 பேருக்கு ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே ஆர்டர் பண்ணிவிட்டு ஆர்டர் வந்தப்புறம் நான் திருப்பி வரேன். ஓகே, கரெக்டாக இருக்கா? என்ன வைப் கரெக்டாக இருக்காடா? பாடுறா. ஓகே, ஆக்சுவலி நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா, என்னடா இங்கே இடம் மாறிட்டுன்னு பார்த்தீங்களா? நாங்கள் ஆக்சுவலி வந்து அங்கே இருந்தோம். அங்கேனா அந்த கார்னரில் வேறு கார்னரில் இருந்தால் இப்போ இங்கே வந்துட்டோம். இங்கே சோஃபா இருக்குது. ஸோ நல்லா உட்காரலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். அது சேர் எப்படி இருக்குன்னா, சேர் வந்து உட்கார மாதிரி இருக்கும். அது சறுக்கு மாற மாதிரி சறுக்கி. சரி, இது என்ன பர்கர்? இது நேஷ்னல் பர்கரு. இது அது பின்னாடி பர்கர், பேக்யார்ட். பேர் மறந்துட்டோம்பா. இது பஃபலோ விங்ஸ். ஓகே, ஜோக்குடா, பின்னாடி பர்கர் பேக்யார்ட். ஓகே, இதில் துப்பி போட்டுடலாம். ஜோக்கா சரி, ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து இந்த பர்கரை வந்து ரிவ்யூலாம் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நான் இதை சாப்பிட்டது தான். இது சாப்பிட்ருக்கேன் நீ? இந்த ரிவ்யூ வந்து கிடையாது. ஒரு நிறைய நம்ம வந்து என்ன இருக்கோன்றதை நம்ம சொல்லிடுறோம். பட் ஸ்டில் நான் ஒரு விங்ஸ் சேலஞ்ச் பண்ணலாம். அது விங்ஸை வந்து நம்ம சியர்ஸ் பண்ணலாம். சியர்ஸ். சாரிப்பா, நம்ம கேமரா எங்கே இருக்குது? சியர்ஸ் கைஸ். சியர்ஸ். இது ஒரு டிப்பு. தேங்கியா இருக்கு. தரமாக இருக்கு. எவ்வளோ மாசங்களாச்சு சாப்பிட்டான். டேங்கி ப்ளஸ் ஸ்பைசி. ஹேங்கியாக இருக்கும்னு நினச்சோம். ஸ்பைஸ் இருக்குமாதிரி தெரியல. ஆனால் சாப்பிட ஸ்பைஸ் ஏறிட்டே போகுது. என்ன சொன்னேன்? நான் இதுலேயே மயங்கிட்டேன். செம்மையாக இருக்கு. பல மாதம் வந்து சாப்பிட்றேன். ஆனால் நினச்சிடாதீங்க, நான் சொத்துக்கே வெளியிடாதேன். பல மாதம் கழிச்சு சாப்பிட்றேன்னா இந்த குக்கர் எடுத்துப்பாங்க எலும்பு. ஆக்சுவலி நான் டயட்டில் இருந்தேன். நான் 10 kg நான் ரெடியூஸ் பண்ணிருக்கேன். நீங்கள் பழைய வீடியோ இந்த வீடியோக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்களேன். டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருப்பேன். 10 kg நான் கம்மி பண்ணிருக்கேன். அதனால நான் டயட்டில் இருந்து ரொம்ப நாள் சாப்பிடல. அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை. டேஸ்ட் சூப்பராக இருக்குது. சும்மாவும் தி பெஸ்ட்டாக அவ்வளோ பண்ணுவீங்க. அண்டர்ரேட்டட். அதாவது எவ்வளோ இது பண்ணாலும் எத்தனை தடவை சாப்பிட்டாலுமே ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ற மாதிரி நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்க எல்லா விஷயமே நாங்கள் சாப்பிட்டோம். இல்லைடா, நான் சாப்பிடல.
அதான் அசாடர் கேக் வாங்கலாம்னு பார்த்தோம். வாங்கியிருக்கலாம். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி இன்னொரு ஒரு vlog எடுக்கும்போது போடலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் இது ஒரு கருவு கடிச்சிட்டு நம்ம கண்டென்ட்டுக்கு போயிடுவோம். கைஸ் என் பர்கர் எடுக்கிறான். சியர்ஸ் கைஸ். எனக்கு வழுக்குது. தி பெஸ்ட் பர்கர் இன் சென்னை. அப்படியே நல்லா இருக்கு. சாஸ் தான் வேற ஒரு சீஸ் சாஸ். பீஃபே தெரியல, சுத்தமாக தெரியல. அவ்வளோ இருக்கு. பெய்டு ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி இருக்குது. மெல்ட் ஆகுது அப்படியே. பீஃப் மெல்ட் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு நான் இப்படி ஒரு பீஃப் பர்கர் சாப்பிட்டதே இல்லை. பிக் பாய் மாதிரி தான் இருக்குது, பட் நல்லா இருக்குது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குது. பிக் பாய் வந்து இந்த பேட்டி பெருசாக இருக்கும். இது ஸ்மால் பாய். ஸ்கூல் பாய். அதாவது இப்போ என்னன்னா, நான் வந்து இப்போ ஏன் கண்டென்ட் போடலன்னா வந்து ரீசன் என்னன்னா வந்து நிஜமாலே வந்து என்கிட்ட கண்டென்ட் ப்ளஸ் எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்கும். பிகாஸ் நான் செமிஸ்டர் எக்ஸாம், நான் காலேஜுக்கு தான் முடித்தேன். ஸோ செமிஸ்டரில் நான் பிஸியாக இருக்கேன். இவனும் வந்து நம்ம எப்போவுமே வேலையெல்லாம் பட்டதாரி இன்ஜினியர் தேர்ட் இயர் முடிச்சிருக்கோம். ஸோ அவனுக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து இப்போது அதுக்கேற்ற இப்போது கோர்சஸ் போயிட்டுருக்கேன். இப்போது ஒரு சில கோர்சஸ் போயிட்டுருக்கேன். ஸோ பிகாஸ் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம்ல வாழ்க்கையில். ஸோ அந்த கோர்சஸ் போயிட்டுருக்கேன். ஸோ இவனும் வந்து இப்போது கூட வந்து காலேஜ் படித்தாலும் வந்து அதுக்கேற்ற வந்து சில சைடில் சில வேலைகள்லாம் பார்த்துட்ருக்கான். பிகாஸ் இன்ஜினியரிங்கை நம்பிட்டுலாம் உட்கார முடியாது. ஸோ அதனால் அது ஒன்று. சரி, காமெடி ஃபன் பண்ண வேணாம். இப்போது என்னென்னா வந்து நாங்கள் இப்போ ஏன் இந்த வீடியோ எடுத்தோம்னா வந்து ரீசன் என்னன்னா, ரொம்ப நாளாக வரல. ஸோ இவன் என்ன சொன்னான்னா, என்கிட்ட ஒரு லாஸ்ட் வீக் தான் ஆரம்பித்தான். சொன்னான். நான் என்ன பண்ண அப்படியே விட்டுறான்னு யோசித்தேன். இப்போ என்ன சொன்னால், இல்லை தேவையில்லை, நம்ம கண்டென்ட் போடலாம், அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது ஒரு கண்டென்ட் போடலாம் அப்படின்னு. அதாவது இவனை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டியாக பண்ணணும். அந்த குவாலிட்டி வந்து கண்டென்ட்டில் முக்கியமாக இருக்கணுன்ற ஒரு கான்ஷியஸாக இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், ஒரு வீக் எடுத்துக்கோ, 5 days கண்டென்ட் வீடியோஸ், 1 day ஷூட் பண்ணாலும் 1 day எடிட் பண்ணி போட்டோம்னா ஏதாவது ஒரு இதில் இப்போ என்னன்னா வந்து இப்போது நானும் இப்போ டெக்னிக்கலி இப்போ கைண்ட் ஆஃப் ஃப்ரீயான மாதிரி ஆகிட்டேன். ஏன்னா வந்து இப்போ நான் வந்து இப்போது எனக்கு ஒரு இன்ஜுரி ஆகிடுச்சு. பெல்விஸ் அண்ட் ஹிப்பில் ஒரு இன்ஜுரி இருக்குது. ஸோ அதனால் ஒரு 4 months எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ இந்த 4 months கேப்பில் வந்து ஏதாவது பண்ணலாம். நான் பிஸியாக தான் இருப்பேன். பட் வந்து இப்போ ஜிம் அண்ட் MMA அந்த ஸ்கெடியூல் வந்து இப்போ கிடையாது. அதுக்கு பதிலாக வந்து இப்போ வந்து ஃபிசியோதெரப்பி அண்ட் ஸ்விம்மிங் தான் போகிறேன். ஸோ நான் வேணும்னா கூட கட் பண்ணிப்பேன், பிரச்சனை இல்லை. வாக்கிங் தான் போவேன், நான் பார்த்துக்கலாம். அப்புறம் இது வந்து இப்போது கொஞ்சம் இப்போ அப்பப்போ வரும், சாப்பிடுவேன். ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்ற சீட் மீல் இதெல்லாம் நான் 10 kg கம்மி பண்ணிட்டேன். இப்போ லிட்ரலி ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்ற சீட் மீல் இது. ஸோ அதனால் வந்து இது இப்போ தான் எப்போவுமே இதுவும் தொடங்காது. இதுவும் ரொம்ப நாள் தொடங்காது. இது வந்து இப்போ நானும் ஒழுங்காக சாப்பிட ஆரம்பிச்சு, க்ளீனாக சாப்பிடுவேன். பிகாஸ் நம்ம ஒர்க் அவுட்டும் பண்ண போகிறது இல்லை, பண்ணுவேன். பட் வந்து எனக்கு வெயிட்ஸ் கிடையாது. ஸோ அதனால் வந்து க்ளீனாக சாப்பிடுவேன். ஸோ டோன்ட் வரி. முக்கியமான விஷயம் என்னன்னா, நமக்கு வந்து அச்சீவ் பண்ண வேண்டிய கோல்ஸ் நிறைய இருக்குது. அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்ணுற ஒரு ஒரு வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். மேலே போக போக வீடியோஸ் அதுக்கேற்ற மாதிரி மேலே போயிட்டே இருக்கும். கோல் அச்சீவ் பண்ணுறப்போ அதுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பெரிய வீடியோ வரும். அப்போ அச்சீவ்மெண்ட் ஆஃப் கோல் இருக்குது. சாதிக்கலான்றப்ப தான் பசிக்குது. என்னதான் இருந்தாலும் நானும் பேசணும்னு பார்த்துட்டு இருக்கேன். சீரியஸாக வெறுப்பாக இருக்குது, ரொம்ப பசிக்குது. இதை வேறு பார்த்தோன்னு டெம்ட் ஆகுது. நான் அப்படியே எங்கள் ஒரு லியோன்னு ஒரு டாக் இருக்கும். அது எப்படின்னா அது பிடிச்ச சாப்பாடு பார்த்தா இது பண்ணும். எனக்கு இப்போ அப்படி தான் டூன் இருக்குது. எங்கேயும் லியோ டாபிக் வந்துச்சுரா. யாரும் எனக்கு கால் பண்ணுறாங்கடா. இது யாரோ கால் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறது? வில் டேக் a short commercial break. We will take a short commercial break. Welcome back to our channel. இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ வந்து OJLP ஐ மீன் சரவணன் எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து சிங்கப்பூர் ஆர்மியில் இருக்கான். இப்போ வந்து வந்திருக்கான் இந்தியாவுக்கு. லூசு பையன் வந்து ஓவரா சீன் போட்டுருக்கான். வரேன்றான் வரலன்றான். இப்போ ஒரு கால் போட்டான். அந்த லூஸ் தான் கால் போட்டான். இப்போ பாருங்க, ஸ்பீக்கரில் போட்டு அவனை கலாய்க்கலாம். நோ ஏ கண்டென்ட்ஸ். ஓகே. தற்கொலை தாக்கும் காட்சி. ஹலோ, என்னடா எங்க இருக்க? ஹைஜாண்ட் இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக பத்திரமா இருக்கு. முடிச்சிங்களா? முடிக்க போகிறோம். உனக்கு எப்போ வர? எங்க மீட் பண்ணலாம்? முடிச்சுட்டு சொல்லு, நீ சொல்லு. எங்கடா சாப்பிடுறது? பக்கத்துல லைட்டா ஸ்நாக்ஸ் மாதிரி. லைட்டானா வீட்டில் தண்ணி குடிச்சிட்டு கொடுத்துக்கோ. இவ்வளோ சொல்லிட்டேன். ஸ்நாக்ஸ் மாதிரி வேணும்னா நம்ம வீட்டுக்கு வந்தோன்னா ஒரு 20 ரூபா பஜ்ஜி ஒன்று இருக்கு. என்ன இந்த ஜோக்கெலாம் சிங்கப்பூர்ல யூஸ் பண்ணுவாங்க.
புரியல. சிங்கப்பூர் ஜோக்கடா இதெல்லாம்? ஏய் ஆக்சுவலி ஒன்றும் இல்லை, நாங்கள் சொன்ன கட்சி வீடியோ போட்டுட்ருக்கோம்ல, ஆமா. வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. நீ எங்கள் வீடியோ ரெக்கார்ட் தான் ஆகிட்டு இருக்கு உன் வாய்ஸும். அதனால் உனக்கு வியூவர்ஸ்க்கு ஹாய் சொல்லு. என்னடா சொல்கிற? ஆயுஷ் சொல்லணும். ஹாய்ன்ட்டா, சரி ஓகே. முடிச்சுட்டு வீட்டுக்குள்ள போனோம். நான் சொல்ல புரியுதா இல்லையா? எப்படினாலும் பேக் டு டாபிக். என்ன பண்ணுறோன்னா, அப்போ வாரம் வாரம் வந்து தரமான ஒரு கண்டென்ட் வரும். கண்டிப்பாக வாரம் வாரம் வீடியோ போடுவோம். போக நீங்கள் உங்கள் சப்போர்ட் பண்ண சப்போர்ட் ஏற நாங்கள் என்ன பண்ணுறோம்னா டெய்லி ஆக பார்க்குறோம். we will raise the quality and quantity. ஹோட்டல் மாதிரி ஆயிடுச்சு நம்ம நிலைமை. என்ன பண்ண அதான் நிலமை. சரி ஓகே கைஸ், இதுதான் கதை. இப்போ நாங்கள் வந்து இதெல்லாம் இந்த பர்கரு விங்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு நாங்கள் வரோம். ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் இப்போ நாங்கள் வந்து வெளியே கிளம்புறோம். அவன் வந்து ஏதோ பைக் எடுக்கிறான். இதோ பைக் எடுத்துகிட்டு இருக்கிறான். பைக் எடுத்து ரொம்ப வேர்ஸ்ட்டாக ஏதோ அடிச்சு வருஷம் போல் பைக் ஏதோ எடுத்துகிட்டு இருக்கான். பார்த்தீங்களா என்னாச்சு? அப்பா அடி என்னாச்சு? வண்டி திறந்துருச்சு. வண்டி திறக்கிறது அவ்வளோ பெரிய மேட்ராடா? பேசுவீங்கடா. போடி ஹெல்மெட்டை போவோம். சரி ஓகே, ஒரு தற்கொலையை தாக்கணும் போய். நாங்கள் போய் ஒரு தற்கொலையை தாக்க போகிறோம். அந்த தற்கொலை யாரு? தற்கொலையை நீங்கள் பார்த்த உடனே கண்டுபிடித்தீர்கள். மிஸ்டர் OJNP. சொல்லவா, நான் பார்த்தாலே தெரியும் அவன் தான். பார்த்தாலே தற்கொலை ஒரு ஆள். இப்போ பாரு, அங்கே பின்னாடி ஒரு தற்கொலை பையன், லூசு பையன் ஒருத்தன் வந்து பார்க் பண்ணி விட்டுட்டு போயிருக்கான் பாரு. எப்படி எடுப்ப வண்டியை? டேய் நல்லா ஜெட்லி மாதிரிடா, வண்டி வச்சா பறப்பேன். ஜெட்லி சண்டை போடுவாரு. ஆமா, அச்சோ, டாம் க்ரூஸா? டாம் க்ரூஸா? சரி ஓகே, அவன் வண்டி வச்சு பறக்கிறானா? அவன் இப்போ எடுத்துருவான். எடுத்துருவல்ல? எடுத்துருவேன் தனித்தனியா. ஓகே, அவன் எடுத்துட்டு எனக்கு பயமா இருக்கு. நான் போறேன். அவன் எடுத்துட்டு அப்புறம் நாங்கள் அவன் OJNP பேர் அரை ஆரம்பிச்சுட்டு அந்த வீடியோ காட்டுறோம். ஸ்பீடா டே பாருங்க, பாருங்க 26-30 தான் போறேன். நான் ரொம்ப ஸ்பீடெல்லாம் போகல. என்ன என் மேலே கேஸ் போட்டுறாரு. ஏற்கனவே ஒருத்தர் நாங்கள் கேஸ் போட்டு உள்ள காசு நாய் மேலே போய் உட்காந்துட்டு இருக்கு. மேலே உட்காந்துட்டு இருக்கு லிட்டரலி. பாடுறா இதை ரெக்கார்ட் பண்றத பண்ணிட்டு தான். கைஸ், திஸ் இஸ் மேஜர் OJNP, சிங்கப்பூர் ஆர்மி ஆஃபீஸர். ஃபைனலி கைஸ், நம்ம வந்து இன்னைக்கு vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி சேலஞ்ச் பண்ணலான்னு போனோம். குறுக்கில் ஒரு பெரிய சேலஞ்ச் வந்துருச்சு. கரெக்டு. என்னன்னா வந்து இப்போ ஏன் மைக்கு வச்சிருக்கேன்னா வந்து மைக்கு உள்ளேருந்து எடுக்க முடியல. சரி, ஒரு மைக் வச்சு 2 பேர் பேசிகிட்டு இருக்கோம். இப்போ என்னன்னா வந்து இப்போ நாங்கள் பேசுனது வந்து சீரியஸாக தான் பேசிகிட்டு இருக்கோம். சீரியஸாக தான் நாங்கள் பண்ண போகிறோம். இதுதான் எங்களோட நியூ பிகினிங். எப்படி சொல்லலாமா? அது எப்படி சொல்லணும்னா, த நியூ சாப்டர் பிகின்ஸ். நியூ சாப்டர் பிகின்ஸ். அந்த கேள்வி வரைக்கும் அதை கண்டுக்காதீங்க. ஸோ திஸ் அ நியூ சாப்டர் பிகின்ஸ். ஸோ we're gonna end this video. Bye guys. Bye bro.